வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அனந்த், நீ கொடுப்பது எதுவானாலும் சரி, தானம் கொடுப்பது போல் எண்ணினால் அது எனக்கு விஷத்துக்கு சமம், தெரியுமா என்று சொன்னாள் ரோஜா. ஓ மை காட், வாட் அ சில்லி ஐடியா. நோ, அதுபோல் எப்பவும் பண்ண மாட்டேன். வெளியில் அப்படி சொன்ன போதும் மனதில் நான்சென்ஸ், தானம் கொடுப்பதாவது, இதெல்லாம் அவளுக்கு சேர வேண்டியதுதானே என்று எண்ணிக்கொண்டான் அனந்த். பாரு ரோஜா, நானும் வியாபாரியை போல் பேசுகிறேன். கடிதம் எழுதி போஸ்ட் செய்ய 100 ரூபாய். அதன் பிறகு பலன் கிடைத்ததும் என் சந்தோஷத்தை பொறுத்து, சரிதானா? ரோஜா தூக்கு கயிறு கழுத்தில் விழப்போனது போல் பார்த்தாள். அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. என்னதான் வியாபாரம் என்று பெயர் வைத்து கொண்டாலும் மனம் நம்ப மறுத்தது. அவனுடைய நல்லதனத்தை பயன்படுத்துகிறோமோ என்ற எண்ணம் ஏற்பட உடனே தெளிவாய் சொன்னாள். பாரு அனந்த், என்னுடைய தேவையை முன்னிட்டு உன் நல்லதனத்தை பயன்படுத்தி கொள்ளும் எண்ணம் எனக்கு கிடையாது. நான் செய்யும் உதவிகளின் விலையை நானே முடிவு செய்து சொல்கிறேன். அதற்கு மேல் நீ கொடுக்க வேண்டாம். ஓ ரோஜா, நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ என்றான் அனந்த். அவனுக்கு ரோஜாவின் அறிமுகமானது எந்த முகூர்த்தமோ தெரியவில்லை. நாளுக்கு நாள் ரோஜாவின் பால் அன்பும் அபிமானமும் வளர்ந்ததே தவிர குறையவில்லை. அவன் சொன்னது போல் ஒரு வங்கியில் அனந்த் ரோஜாவின் பெயரில் அக்கவுண்ட் ஓபன் செய்து 100 ரூபாய் போட போனான். 100 ரூபாய் போடாதே, 80 போடு. மீதி 20ஐ என் கையில் கொடு. ஏன், வேலை இருக்கு. மறு பேச்சு பேசாமல் அனந்த் கொடுத்து விட்டான். பணத்தை ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்ட ரோஜா கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி கொண்டே மனதில் எண்ணிக்கொண்டாள். அனந்த், இப்போ வேற வழி இல்லாமல் உன்னிடமிருந்து வியாபாரம் என்ற பெயரில் இப்படி வாங்கி கொண்டாலும் பிற்காலத்தில் எப்படியாவது இதை உனக்கு திருப்பி கொடுத்து விடணும். இல்லாவிட்டால் எனக்கு நிம்மதி இருக்காது. என் மனசாட்சி என்னை மன்னிக்காது. ரோஜா வீட்டுக்கு திரும்பி வந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. சுந்தரி வீட்டில் இல்லை. அடுத்த வீட்டு நார்மடி பாட்டி வீட்டிலிருந்து அவள் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. விளக்கு போடாத இருட்டு அறையில் கட்டிலில் பல்லியை போல ஒட்டி கொண்டு அழுது அழுது நினைவு இழந்தாற் போல கிடந்தாள் சாவித்ரி. ரோஜா லைட்டை போட்டுக்கொண்டே அம்மா என்று அழைத்தாள். பதில் வரவில்லை. ரோஜா தான் வாங்கி வந்திருந்த சாத்துக்குடியை உரித்து சுளையை பிரித்தெடுத்து பிரெட்டை ஒரு தட்டில் வைத்து கொண்டு தாயை அணைத்தாற் போல எழுப்பி உட்கார வைத்தாள். ஒவ்வொரு சுளையாய் ஊட்டிவிட்டு ஹார்லிக்ஸை அருந்த செய்தாள். பசி மயக்கத்தில் சுய நினைவு இல்லாவிட்டாலும் கிடுகிடுவென்று சாப்பிட்ட தாயை பார்க்கும்போது ரோஜாவின் கண்கள் கசிந்தன. வாழ்க்கையில் எந்த சுகமும் அனுபவிக்காத இந்த தாய்க்காக நான் எதையும் செய்ய தயார். நீதி, தர்மம், நியாயம் இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அம்மாவுக்காக இந்த உலகத்துடன் 1000 கைகளுடன் சண்டை போடுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் ரோஜா. வாயை துடைத்து படுக்கையில் சாய்த்து படுக்க வைத்து எழப்போன ரோஜாவின் கையை பற்றி கொண்டாள் சாவித்ரி. ரோஜா, உண்மையை சொல்லு. அந்த அனந்த் உன்னை என்ன செய்தான் என்றாள். ஒன்றும் செய்யலை அம்மா, சேர்ந்து சாப்பிட்டோம். அவனுடைய பிரச்சனைகளை சொன்னான், கேட்டுக்கொண்டேன், அவ்வளவுதான். பொறுமையாக பதிலளித்தாள் ரோஜா. சாவித்ரி ரோஜாவின் கையை சடார் என்று தள்ளிவிட்டு, என்னிடமே பொய் சொல்றியா? உன்னிடமிருந்து எதையும் பெறாமல் அவன் உனக்கு பணம் எப்படி கொடுத்தான் என்றாள். ரோஜா நிதானமாய் பொறுமையாய் பதில் சொன்னாள். அம்மா, நீ நினைப்பது போல அப்பாவி நான் இல்லைன்னு உனக்கு என்னைக்கு தெரிய போகிறது? கடவுள் எனக்கு எதுவும் தராவிட்டாலும் நிறைய அறிவை கொடுத்திருக்கிறார். என்னை பற்றி கவலைப்படாதே. நீ நிச்சிந்தையாய் தூங்கு. ரோஜா, என் கண்ணே. சாவித்ரி இரு கைகளையும் நீட்டினாள். சரையிலென்று ரோஜா அந்த கரங்களுக்கிடையே அடைப்பட்டு தாயை அணைத்து கொண்டாள். ரோஜா, நான் சொல்வதில் எதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும்
இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஆணை ஒரு நாளும் நம்பாதே. அவர்களுடைய இனிமையான பேச்சுக்கு பின்னால் உயிரையே எடுக்கக்கூடிய விஷம் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. தாயின் முதுகை பரிவாக தடவிக்கொண்டே ரோஜா சொன்னாள். ஆண்களை மட்டும் இல்லை, இந்த உலகில் யாரையுமே நம்ப மாட்டேன், என்னை தவிர. கண்ணீரை துடைத்து கொண்டே திடமான குரலில் பதிலளித்தாள் ரோஜா. இது நடந்து 10 நாட்களுக்கு பிறகு மதிய நேரம். ஆண்கள் வேலைக்கு சென்றுவிட பெண்டுகள் மட்டும் வீட்டில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தெருவில் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லை. சுந்தரி அம்புஜம் வீட்டில் அப்பளம் இடப் போகிறார்கள் என்று உதவி செய்ய போயிருந்தாள். அவளுக்கும் அந்த பெண்கள் கூட்டத்துக்கும் ஏற்கனவே சமரசமாகிவிட்டது. தாய் படுத்திருந்த அறையில் ஜன்னலுக்கருகில் முக்காலியில் மடியில் புத்தகத்தை வைத்து கொண்டு ரோஜா உட்கார்ந்திருந்தாள். கடந்த 1 மணி நேரமாய் புத்தகத்தில் மனதை செலுத்த எண்ணி தோல்வியுற்றிருந்தாள். சங்கரன் வீட்டை விட்டு போனவர் இன்னும் திரும்பவே இல்லை. ஏதோ நாடக கம்பெனிக்கு ஹார்மோனியம் வாசிக்க போயிருப்பதாகவும் 1 மாதம் வரை வீடு திரும்ப போவதில்லை என்றும் கடிதம் மட்டும் வந்தது. இதுபோல வீட்டிலிருந்து கிளம்பி போய் மனம் போன போக்கில் ஊரை சுற்றிவிட்டு வருவது அவருக்கு வழக்கம்தான். சில நாட்கள் கழித்து அழுக்கு உடைகளுடன் வளர்ந்து விட்ட தாடி, ஒட்டிப்போன முகம் இத்தியாதிகளுடன் வீட்டுக்கு வருவார். வந்ததுமே அவரை யாரும் குசலம் விசாரிக்க கூடாது. நேராக கிணற்றடிக்கு சென்று கால் கைகளை அலம்பிக் கொண்டு ஜுரம் வந்த மாதிரி இழுத்து போர்த்தி கொண்டு கட்டிலில் படுத்து கொள்வார். பிறகு எழுந்து குளித்து தானே உணவை பரிமாறிக்கொண்டு சாப்பிடுவார். அப்பொழுது கூட யாரும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடாது. 2 நாட்கள் இப்படி விட்டேற்றையாய் இருந்த பிறகு மெதுவாய் தானே எல்லோரையும் குசலம் விசாரிப்பார். இம்மாதிரி அடிக்கடி அவர் வீட்டை விட்டு வெளியேறுவதால் அவரிடம் பாட்டு கற்றுக்கொள்பவர்களும் நின்று விட்டார்கள். 4-5 பேர் மட்டும் அவர் மீது இருக்கும் மதிப்பினால் அவர் வந்தபோது பாட்டை சொல்லிக்கொண்டு சம்பளம் வழங்குவார்கள். சங்கரன் வீட்டிலிருந்து போன 2-3 நாட்கள் வரை சுந்தரி கொஞ்சம் ராங்கியாகவே இருப்பாள். பிறகு அந்த கோபம் போனதுமே ரோஜாவிடம் வந்து தான் தவறு செய்து விட்டதாயும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு கணவனை அவமதித்து விட்டதாகவும் இனி இதுபோல் நான் நடந்து கொள்வதில்லை என்றும் பிலாக்கணம் பாடுவாள். மாமா இல்லாத போது வெளி வேலையெல்லாம் ரோஜாதான் கவனித்துக் கொள்வாள். செத்தாலும் சுந்தரி துணை இல்லாமல் வெளியில் போக மாட்டாள். ஒரு முறை இந்த ஊருக்கு வந்த புதிதில் உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வரும்போது ரிக்ஷாக்காரன் வேறு வழியில் அழைத்து கொண்டு போய் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை பிடுங்கிக் கொண்டு போய்விட்டான். வழி தெரியாமல் திண்டாடி எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாள் சுந்தரி. அதன் பிறகு அவள் துணை இல்லாமல் வெளியில் போவதில்லை. அதனால் இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுந்தரிக்கு ரோஜாவுடன் சுமூகமாக பழகுவதை தவிர வேறு வழி இல்லை. வீட்டில் மளிகை சாமான் தீர்ந்து விட்டது. கையில் பணமும் இல்லை. கடன் கேட்டால் யாரும் தரமாட்டார்கள். என்ன செய்வது என்று கவலையுடன் உட்கார்ந்திருந்த மாமியின் கையில் ரோஜா 20 ரூபாய் நோட்டை வைத்தாள். பணத்தை பார்த்ததும் சுந்தரியின் முகம் மலர்ந்து விட்டது. ஏது இந்த பணம் ரோஜா? அனந்திடம் கடனாய் கேட்டு வாங்கினேன் மாமி என்றாள் ரோஜா. அந்த பையன் ரொம்ப தங்கமானவன். நாம் கேட்ட போதெல்லாம் கடன் கொடுக்கும் அளவுக்கு தங்கமானவன் இல்லை மாமி. பண விஷயத்தில் ரொம்ப கெட்டி. ரொம்ப கேட்ட பிறகுதான் கொடுத்தான் என்றாள் ரோஜா. சுந்தரியின் முகம் விழுந்து விட்டது. ரோஜா அனந்த் பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். அவனை அதற்கு பிறகு பார்க்கவே இல்லை. அவன் போக்கே அப்படித்தான். வந்தால் தினமும் வருவான், மணிக்கணக்காய் பேசுவான். இல்லாவிட்டால் கண்ணில் படவே மாட்டான். அந்த கடிதங்களின் முடிவு என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்ள ரோஜா ஆர்வமாயிருந்தாள். மடியில் புத்தகம் கிடக்க கன்னத்தில் கையை ஊன்றி ஜன்னல் வழியாய் வெளியில் பார்த்து கொண்டிருந்த ரோஜா அறையில் டப் என்ற சத்தத்துடன் ஏதோ பொருள் உள்ளே வந்து விழுந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தாள். சின்ன மண் கட்டி கீழே விழுந்து தூளாகி இருந்தது. ரோஜா சட்டென்று தாயின் பக்கம் பார்த்தாள். சாவித்ரி சுவர் பக்கம் திரும்பி உறங்கிக் கொண்டிருந்தாள். ரோஜாவின் புருவங்கள் முடிச்சிட்டன.
கவனமாய் அந்த மண் கட்டியை பார்த்தாள். யார் இதை வீசி இருப்பார்கள்? பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த குரங்கு ஆஞ்சநேயிலோ? அவனாகத்தான் இருக்கும். இவன் ஒருத்தன். வாசற்பக்கம் போக வேண்டியதுதான் தாமதம். ஜன்னல் அருகில் நின்று பற்களை காட்டி இழிப்பான். அந்த சிரிப்பை பார்த்தால் ரோஜாவுக்கு பற்றி எரியும். கம்பளி பூச்சி ஊர்வது போல் அருவருப்பாயிருக்கும். என்றாவது ஒரு நாள் அவன் கன்னத்தில் இழுத்து ஒரு அறை கொடுக்க வேண்டுமென்று ரோஜா நிறைய தடவை எண்ணியிருக்கிறாள். ஆனால் அவனுடைய பாட்டி இருக்கிறாளே, அவளுடைய வாய் ரொம்ப பொல்லாதது. குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தால் மைக் இல்லாமலேயே 8 ஊருக்கு கேட்கும். பேரனுக்கு ஏதாவது ஆனால் அவள் செய்யும் அடாவடிக்கு எல்லையே இருக்காது. பெண் பிள்ளைகள் இது போன்ற விஷயத்தில் பெயரை கெடுத்துக் கொள்வது நல்லது இல்லை. நகத்தை கடித்து கொண்டு என்ன செய்வது என்று ரோஜா யோசிக்கும் போதே இன்னொரு கல் விழுந்தது. இந்த தடவை அது ரோஜாவின் பாதங்கள் வரை உருண்டு வந்து நின்று விட்டது. அந்த அஞ்சிக்கு சுந்தரி வீட்டில் இல்லை என்றும் சாவித்திரி வீட்டில் இருந்தாலும் வெளியே வரமாட்டாள் என்றும் நன்றாக தெரிந்துவிட்டது. அக்கம் பக்கத்திலும் சந்தடி இல்லாததில் துணிச்சல் வந்துவிட்டது போலும். இனி பொறுப்பது நல்லதில்லை என்று ரோஜா புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு மெதுவாக கொல்லைப்புறம் வந்தாள். ஆனால் அங்கு யாருமே தென்படவில்லை. ஆஞ்சநேயிலுவின் அறை கதவும் சாத்தித்தான் இருந்தது. அவன் இல்லாவிட்டால் வேறு யாராயிருக்கும்? இவ்வளவு குறி பார்த்து கல் வீசும் தைரியம் யாருக்கு இருக்கும்? துணிச்சலை வரவழைத்து கொண்ட ரோஜா கொல்லைப்புற காம்பவுண்ட் சுவர் வரை போய் மறுபக்கம் எட்டி பார்த்தாள். அந்த தெருவில் இந்த வீடுதான் கடைசி. அதற்கு பிறகு முஸ்லிம்களின் சமாதிகள் இருந்தன. அதன் நடுவில் பெரிய அரசமரம் இருந்தது. அதனுடைய ஒரு கிளை இவர்கள் வீட்டு கொல்லை வரை நீண்டு இருந்தது. இரவு வேளையில் அந்த மரத்தை பார்த்தால் சுந்தரி பயத்தால் நடுங்கி சாவாள். சில சமயம் போக்கிரி பையன்கள் சுவரை தாண்டி உள்ளே குதித்து கிணற்று மேடையில் வைத்த சொம்பு பக்கெட் என்று தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். ரோஜா சுவருக்கு பக்கத்தில் நின்று யாரு என்றாள். பதில் அளிப்பது போல் மரக்கிளையில் சலசலப்பு கேட்டது. ரோஜா தலையை உயர்த்தி பார்த்தாள். அடர்த்தியாக இருந்த இலைகளுக்கு பின்னால் யாராவது மறைந்திருந்தாலும் தெரியாது. யாரது? இரட்டித்தான் போல கேட்டாள். இந்த தடவை இலைகளை நீக்கி முகத்தில் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்த ஒரு முகம் எட்டி பார்த்து உதட்டின் மீது விரலை வைத்து ஷ் என்றது. ரோஜாவின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்று மீண்டும் இயங்கியது. பயத்தில் ஓரடி பின்னால் நகர்ந்தவள் யார் நீ என்றாள் அதட்டுவது போல. ஷ் சத்தம் போடாதே ரோஜா, தாழ்ந்த குரலில் சொன்னவன் கண்ணாடியை எடுத்துவிட்டு புன்முறுவல் செய்தான். ரோஜா நெஞ்சின் மீது கையை வைத்து கொண்டே செந்து நீயா? நம்ப முடியாதவளாய் வியப்புடன் பார்த்து கொண்டே சொன்னாள். ஏன் இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? நீ உன்னால் இங்கே எப்படி வர முடிந்தது? போலீஸில் விட்டு விட்டார்களா? மகிழ்ச்சி வெள்ளமாய் பெருக கேள்விகளை கிடுகிடுவென்று கேட்டாள். சந்திரன் மறுபடியும் ஷ் என்றான். அவங்க என்னை விடுதலை செய்யலை, நான் தான் அவங்களை விட்டுவிட்டேன். ஜெயில் மாறும்போது தப்பித்து கொண்டு ஓடி வந்து விட்டேன். ரோஜாவின் முகத்தில் மகிழ்ச்சி அணைந்து போன விளக்காய் ஒளி இழந்தது. தப்பித்து கொண்டு வந்தாயா? அப்படியானால் அவங்க என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ரோஜாவின் கண் இமைகள் பயத்தில் படபடத்தன. செந்து கொஞ்சம் கீழ் கிளையை நோக்கி நகர்ந்து வந்தான். இப்பொழுது அவன் முகமும் தோள்களும் தெரிந்தன. என்னை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ரோஜா, இனி எந்த கவலையும் இல்லை. அம்மாவும் நீயும் அழுதுகிட்டு இருப்பீங்கன்னு தான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அப்படின்னா நான் இப்போ தனியாள் இல்லை தெரியுமா? என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. எங்க தலைவருக்கு மேலிடத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கு. என்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை பிடித்தாலும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. என்னமோ செந்து, நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலை. மூளையில் ஏறவும் இல்லை. ஏறாவிட்டால் போகட்டும், நான் சுகமாய்த்தான் இருக்கேன் என்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். மற்றதை மறந்துவிடு. சற்று பொறுத்து சொன்னான். காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலை, பசிக்கிறது ரோஜா. கீழே இறங்கி உள்ளே வா, மாமி இல்லை, சாப்பிடலாம். அம்மாடியோ, நடுவில் அந்த ராட்சசி வந்துவிட்டால்? வந்தா வரட்டுமே,
நான் வேணா வாசலில் காவல் இருக்கேன். நீயும் அம்மாவை பார்த்தாற்போல் இருக்கும். அம்மா இப்போ என்னை பார்த்து அழத் தொடங்கினால் விட்டுட்டு போகும் துணிச்சல் எனக்கு இருக்காது. யாராவது பார்த்து விட்டால் ஆபத்துதான். சாப்பாடு இருந்தால் இங்கே கொண்டு வா. இங்கேயா? எப்படி? நான் வழி சொல்லித்தரேன். அந்த கயிறும் வாளியும் இப்படி கொண்டு வா. ஏன்? ரோஜா ஓடிப்போய் வாளியையும் கயிற்றையும் கொண்டு வந்தாள். கயிற்றை மேலே தூக்கி போடு என்றான். ரோஜா கயிற்றை வீசி போட்டாள். லாவகமாய் அதை பற்றி கிளையில் கட்டிவிட்டவன், போய் கிண்ணத்தில் சாதம் கலந்து கொண்டு வந்து அந்த வாளியில் வச்சுடு. நான் மேலே இழுத்துக்கிறேன். சட்டுன்னு வரணும் என்றான். அட, எவ்வளவு மூளை வந்துடுத்து உனக்கு! ரோஜா உள்ளே ஓடினாள். கை கால்கள் ஓடவில்லை. பதட்டமாயிருந்தது. சங்கரன் ஊரில் இல்லாத போது சுந்தரி எரிபொருளும் நேரமும் மிச்சப்படும் என்று 2 வேளைக்கு சேர்த்து ஒன்றாய் சமைத்து விடுவாள். ரோஜா சட்டென்று ஒரு கிண்ணத்தை எடுத்து சாதத்தை போட்டு சாம்பாரை ஊற்றி பிசைந்தாள். காலையில் செய்த பாகற்காய் வதக்கலை மேலே வைத்து மறுபடியும் கொல்லைப்புறம் ஓடி வந்தாள். பாகற்காய் வதக்கலை பார்த்ததும் சிந்துவின் முகம் மலர்ந்தது. நான் வரப்போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா ரோஜா? வாளியை மேலே இழுத்து கொண்டான். ரோஜாவுக்கு கண்களில் கிர்ரென்று நீர் சுழன்றது. சட்டென்று துடைத்து கொண்டு, இன்னைக்கு பாகற்காயை வதக்கும்போது எத்தனை தடவை உன்னை நினைத்து கொண்டேன் தெரியுமா என்றாள். அதுக்குத்தானே அழைத்த மாதிரி வந்துவிட்டேன். சாப்பிட்டு கொண்டே சந்திரன் விவரங்களை சொன்னான். ரோஜா, இனி நம் கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வந்தாற் போலத்தான். நான் உங்களுடன் இருக்க முடியாதே தவிர உங்களை வசதியாக வச்சு காப்பாற்ற முடியும். அடுத்த தடவை வரும்போது உன்னிடம் பணம் தருகிறேன். மாமியிடம் விட்டெறி. ரோஜா, உங்களுக்கு இங்கே சரிப்பட்டு வராவிட்டால் அம்மாவும் நீயும் தனியாயிருங்க. அம்மா எப்படி இருக்கா? என்னை திட்டுகிறாளா? திட்டட்டும் ரோஜா. நான் எத்தனை கஷ்டம் வேணும்னாலும் படத் தயார். ஆனால் அம்மாவும் நீயும் நான் விரும்புவது போல் சுகமாய் சந்தோஷமாய் இருக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தி ஏற்படும். ரோஜாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. தந்தை இல்லாதவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நம்மை போல நாதி இல்லாதவங்களை எங்கும் பார்த்ததில்லை. கண்ணீரை ஊற்றிக்கொண்டே சொன்னாள். நாதி இல்லைன்னு ஏன் சொல்ற? உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு அம்மா இருக்கா. சூழ்நிலை என்கிறாயா? அதோடு சண்டை போடுவோம். இந்த உலகில் அதிர்ஷ்டசாலின்னு தனியே ஒருவரும் இல்லை. அதே போல் துரதிர்ஷ்டசாலின்னும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ரோஜா. தன்னை விட 2 வயது சின்னவனான செந்தோ, சின்ன பையனாய் நேற்று வரை தன்னை சுற்றி வந்த செந்தோ இவன்தானா என்று ரோஜாவுக்கு பிரமிப்பு ஏற்பட்டது. இன்னும் 5 நிமிடங்கள் ஆகியிருந்தால் செந்துவின் சாப்பாடு முடிந்திருக்கும். அவன் மோர் சாதம் சாப்பிடும்போது நார்மடி பாட்டியின் வெண்கல குரல் கணீரென்று கேட்டது. இவங்க கையை ஒடித்து அடுப்புல வைக்க ஓரமாய் பிடிச்சு வச்சிருந்த மடி தண்ணியை யாரோ ஸ்வாகா பண்ணிட்டாங்க. தாகத்துக்கு நாக்கு வறண்டு போய் ஒரு வாய் தண்ணியை குடிக்க போனா ஒரு சொட்டு இல்லை. அப்பளமிட போகாமல் வீட்டிலாவது இருந்து தொலைச்சிருக்கணும் நான். யாரையோ சபித்து கொண்டே குடத்தை இடுப்பில் வைத்து கொண்டு இந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தாள். ரோஜா, சந்திரன் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. சந்திரன் சட்டென்று பக்கெட்டுடன் இலைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். ரோஜாவுக்கு அங்கிருந்து அகலும் அவகாசம் கூட கொடுக்காமல் நார்மடி பாட்டி அங்கு வந்து விட்டாள். நட்ட நடுப்பகலில் கொளுத்தும் வெயிலில் தனியாக, அதிலும் காம்பவுண்ட் சுவருக்கு அருகில் நின்ற ரோஜாவை அந்த பாட்டி சந்தேகமாய் பார்த்து கொண்டே, இங்க எதுக்கு நின்றுகிட்டு இருக்க? துப்பறிய வந்தவள் போல கேட்டாள். சும்மாதான் பாட்டி, பணிவாய் பதிலளித்தாள் ரோஜா. என்றும் இல்லாதபடி ரோஜா மரியாதையாய் பேசியது கண்டு பாட்டியின் சந்தேகம் வலுவடைந்தது. சும்மாவா? ஏன் வெயில்ல குழு குழுன்னு நிலாவா காயுதா? உன் மாமி வீட்டுல இல்லதானே? இல்லை. உன் அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லு என்று சொல்லிக்கொண்டே பாட்டி தயங்காமல் சுவருக்கு அப்பால் எட்டி பார்த்தாள். அங்கு யாரும் தென்படவில்லை. பாட்டியின் சந்தேகம் என்னவென்று யோகித்த ரோஜாவுக்கு ரோஷத்தால் அவமானத்தால் உள்ளம் பற்றி எரிந்தது. மறுபடியும் கிணற்றுக்கு அருகில் வந்த பாட்டி சுற்றிலும் பார்த்துவிட்டு,
வாளி எங்க? உள்ள வச்சிட்டீங்களா? சித்த கொண்டு வாயேன் என்றாள். ரோஜாவுக்கு உயிரே போனால் போல் இருந்தது. என்ன ஆச்சோ எனக்கு தெரியாது பாட்டி. பக்கெட் தென்படாவிட்டால் தற்போதைக்கு பாட்டி உள்ளே போய்விடுவாள் என்ற ஆசை மனதில் எழ துடுக்காய் பதில் சொன்னாள் ரோஜா. நீங்க எடுக்கலையா? பின்ன எங்க போச்சு? தீனிக்காக கொழு கொம்பை சுற்றி சுற்றி வரும் பசுவை போல் பாட்டி கிணற்றை சுற்றி சுற்றி வந்தாள். நாங்க எடுக்கல, எனக்கு தெரியாது. இரண்டாவது முறை அழுத்தி சொன்னாள் ரோஜா. என்னவாகி இருக்கும்? சித்த முந்திதான் நான் குளிச்சுட்டு குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போனேன். அப்ப கூட இங்க தானே போட்டுட்டு போனேன். அந்த வாளி பாட்டி வாங்கியதுதான். கிணற்றில் இருந்த தண்ணீரை எல்லோரையும் விட அதிகமாக நேரங்காலம் இல்லாமல் இறைத்து எடுத்து கொண்டு போவாள். அதான் சுந்தரி எப்பவோ வாங்கி போட்டிருந்த வாளி ஓட்டையானதும் பேரனிடம் சொல்லி வாளியை வாங்கி வர செய்தாள். சுந்தரி பணம் கொடுக்க முன் வந்த போதும் பெற்று கொள்ளவில்லை. குரங்கு ஏதாவது தூக்கிட்டு போயிருக்குமோ? போன வாரம் நான் பார்க்கும்போதே கடலை மாவு கிண்ணத்தை தூக்கிட்டு போச்சு. பாட்டி சந்தேகத்தை கிளப்பினாள். என்னமோ பாட்டி, எனக்கு தெரியாது. இந்த இக்கட்டிலிருந்து மீளுவது எப்படி என்று யோசித்து கொண்டிருந்தாள் ரோஜா. மரத்தில் இலைகள் சலசலத்தன. பாட்டி தலையை உயர்த்தி பார்த்தாள். தோ இலைகள் அசைகிறது, சந்தேகம் என்ன? குரங்காத்தான் இருக்கும், கட்டையில போக. போன வாரம்தான் முள்ளங்கி பத்த மாதிரி 30 ரூபா போட்டு வாங்குனேன். இது திருட்டிக்கிட்டு போகத்தானா என்றவள் அவள் வீட்டு பக்கம் போய், டேய் அஞ்சி, எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரமா வா, தரித்திரம் பிடிச்ச குரங்கு, கல்லாட்டம் இருந்த வாளியை தூக்கிண்டு போயிடுத்து என்று உரக்க கத்தினாள். ஆஞ்சநேயிலோ அறையின் ஜன்னல் கதவுகள் படீரென்று திறந்து கொண்டன. முதலில் ரோஜாவை பார்த்து இழிக்கப் போனவன் பாட்டியை பார்த்ததும் சட்டென்று நின்று, என்னாச்சு பாட்டி என்றான். என்ன பாட்டின்னு அப்படி மரம் மாதிரி நிக்கிறியே? சட்டுன்னு சுவரை தாண்டி வா, மரத்து மேல குரங்கு இருக்கு வாளியோட. பெயருக்கு தகுந்தாற் போல ஆஞ்சநேயிலோ சுவரை தாண்டி குதித்து வந்தான். ரோஜாவின் இதயம் படபடத்தது. பாட்டி, சில நேரங்கள்ல குரங்கு கடிக்கவும் செய்யும். பாவம், உங்க பேரனை புடுங்கி வைக்க போறது, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. மேலே இருக்கும் செந்துவுக்கு ஐடியா கொடுப்பது போல் உரத்த குரலில் சொன்னாள். அது கிடக்கு, அதட்டினா தானே ஓடி போயிடும், அலட்சியமாய் சொன்னாள் பாட்டி. ஆஞ்சநேயிலுவுக்கு குரங்கு என்றால் ரொம்ப பயம். ஆனால் ரோஜா முன் பயத்தை காட்டிக்கொண்டால் நன்றா இருக்காது என்று எப்படியோ முயற்சி செய்து காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி மரக்கிளையை பற்றி கொண்டான். அங்கிருந்தே அதட்டுவது போல் சி சி ஹ ஹ என்றான். மேலிருந்து கீச் கீச் என்ற சப்தம் கேட்டது. அம்மாடியோ, தோ கருங்குரங்கு போல் இருக்கு பாட்டி என்றான் ஆஞ்சநேயிலோ பயந்தாற்போல். அதுவா இருந்தா மட்டும் என்ன, தங்கமான வாளிடா, புத்தம் புதுசு, கிளைய பிடிச்சு வேகமா ஆட்டு என்றாள் பாட்டி. கவனமா இருக்க சொல்லுங்க, வாளிய தலையில போட்டுட போறது என்றாள் ரோஜா குரலை உயர்த்தி செந்துவுக்கு எடுத்து கொடுப்பது போல். அஞ்சி தயங்கி கொண்டிருந்தான். பாட்டி மேலே போக சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருந்தாள். இதற்குள் வாளி தடால் என்று ஆஞ்சநேயிலுவின் தலைமேல் விழுந்து விட்டது. அம்மாடியோ என்று ஆஞ்சநேயிலு அலறிக்கொண்டே நெற்றியை பிடித்து கொள்ள போய் பேலன்ஸ் தவறி சுவர் மேலிருந்து தடால் என்று கீழே விழுந்தான். ஐயோ ஐயோ, கட்டையில போற குரங்கு, குழந்தையின் மண்டையை உடைச்சுடுத்து என்று பாட்டி ஓடிப்போய் தரையில் மூட்டை போல் கிடந்த அஞ்சியை தூக்கி மடியில் போட்டு கொண்டாள். ரோஜாவும் பதட்டத்துடன் அருகில் சென்றாள். கண்ணா, நீ போக மாட்டேன்னு தானே சொன்ன? பாவி, நான் தான் உன்னை வற்புறுத்தி அனுப்பி வச்சேன். கண்ணா, அஞ்சி, என் தங்கமே. பாட்டி அழுது கொண்டே பேரனை அணைத்து கொண்டாள். அதற்குள் சுவருக்கு அப்பால் தடால் என்று யாரோ குதித்த சத்தம் கேட்டது. ரோஜா சட்டென்று எழுந்து சுவருக்கு அப்பால் எட்டி பார்த்தாள். செந்து முஸ்லிம் சமாதிகளுக்கு இடையே ஓடிக்கொண்டிருந்தவன் பின்னால் திரும்பி ரோஜா தென்பட்டதும் கையை காற்றில் அசைத்துவிட்டு மாயமாய் மறைந்து விட்டான். இதயத்தில் இருந்த பாரம் நீங்கினாற் போல ரோஜா நிம்மதியாய் மூச்சு விட்டாள்.
நல்ல வேளையாக அஞ்சிக்கு காயம் அதிகமாகப்படவில்லை. சுவரிலிருந்து விழுந்ததில் கால் சுளுக்கிக் கொண்டு விட்டது. பாட்டியின் உதவியால் எழுந்து கையை பிடித்து கொண்டு நோண்டிக் கொண்டே வீட்டுக்குள் போய்விட்டான். ரோஜா வீட்டுக்குள் வந்தாள். அங்கே காலியாய் தென்பட்ட வெண்கல பானையை பார்த்ததும் திக்கென்று இருந்தது. மாமி வந்தால் என்ன சொல்வது? ரோஜா பயந்தது போலவே யோசிப்பதற்கும் அவகாசம் இல்லாமல் வாசலில் சுந்தரியின் குரல் ஒலித்தது. என்ன நடந்தது பாட்டி? அஞ்சிக்கு என்னாச்சு? பாட்டி நடந்ததை விவரித்து கொண்டிருந்தாள். ரோஜாவுக்கு மின்னல் போல யோசனை வந்தது. கிணற்றடியில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி நாயை கழுத்தை பிடித்து இழுத்து வந்து வெண்கல பானையின் முன் நிறுத்தினாள். அது பானைக்குள் தலையை விட்டு மிச்சமிருந்த சாதத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. சி சி போ போ ஹோ! நாயை விரட்டுவது போல் பாவனை செய்து உரத்த குரலில் சொன்னாள் ரோஜா. என்ன சத்தம் என்று சமையல் அறைக்குள் வந்த சுந்தரி வெண்கல பானைக்குள் தலையை விட்டு சாதத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த நாயை பார்த்ததும், ஐயோ ஐயோ, பானையிலேயே நாய் வாயை வச்சுடுத்தே, நகரு, அப்படி சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கிறையே ரோஜா, 4 சாத்து சாத்தாமே. மூலையில் இருந்த விளக்கு மாற்றை எடுத்து நாயை 4 போடு போட்டாள். பானையை விட்டு நாய் வள் வள் என்று குரைத்து கொண்டே கொல்லைப்புறம் ஓட்டம் எடுத்தது. சுந்தரி ரோஜாவை பார்த்து உரத்த குரலில் கத்தினாள். கம்பை எடுத்து 4 அடி அடிக்காம அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறையே. என்ன செய்யட்டு மாமி, கடித்து விட போகிறதேன்னு பயமாயிருந்தது. சுந்தரி கண்களை விரித்து பார்த்து வியப்புடன், கடிக்குமா? எப்பவும் வாழை ஆட்டிக்கிட்டு உன் பின்னாலேயே சுத்தும் நாய் உன்னை கடிக்குமா? அடிக்க இஷ்டம் இல்லாம சும்மா இருந்து விட்டேன்னு சொல்ல. ஐயோ ஐயோ, ஒரு படி சாதம் வீணா எடுத்தே என்றாள் நொந்து கொண்டே. ரோஜா தாயின் அறைக்கு வந்தாள். சுந்தரியின் கத்தல்களுக்கு விழித்து கொண்ட சாவித்ரி, என்ன விஷயம் ரோஜா என்று கேட்டாள். ஒன்றுமில்லை அம்மா, மென்மையான குரலில் பதில் அளித்தாள் ரோஜா. சமையல் அறையை அலம்பிவிட்டு வெண்கல பானையை சுத்தமாக தேய்த்து கழுவி அடுப்பை பற்ற வைத்து மறுபடியும் உலை வைக்க போன சுந்தரிக்கு கிண்ணத்தில் சாம்பார் குறைந்து பாகற்காய் வதக்கல் தீர்ந்து விட்டதும் மோர் கிண்ணத்தில் கரண்டி போட்டு இருப்பதும் கண்ணில் பட்டது. அப்படியே நின்று விட்டாள். புருவங்கள் முடிச்சிட தீவிரமான யோசனையில் ஒரு நிமிடம் ஆழ்ந்து விட்டாள். உடனே இன்டர்நேஷனல் திருட்டு கும்பலை கண்டுபிடித்த சிஐடி போல நடையை எட்டி போட்டாள். சாவித்திரியின் அறைக்குள் நுழைந்து 2 கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு அதட்டலாய் கேட்டாள். என்னம்மா சாவித்ரி, இது என்ன பாழ் புத்தி உனக்கு? இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுவாங்களா? எப்போதிருந்து இந்த பழக்கம்? அப்பொழுதுதான் தூங்கி எழுந்த சாவித்திரிக்கு சுந்தரி கேட்டது புரியவில்லை. புரிந்த ரோஜாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால் வாயை திறக்கவில்லை. சுந்தரி ரோஜாவை கூர்மையாய் பார்த்து, நாய் சாப்பிட்டதுன்னு பொய் சொல்றையே, மேலும் என்றாள். என்னவோ எனக்கு தெரியாது, நான் பார்க்கும்போது நாய் உள்ளே இருந்தது. ரோஜா துடுக்காய் பதிலளித்தாள். பாழா போன வாழ்க்கை, என்றும் வராதவன் ஒரு நாள் வந்தால் அவனுக்கு ஒரு பிடி சாதம் போடும் சுதந்திரம் கூட இல்லாத வாழ்க்கை. சீச்சி, பகையாளிக்கும் வேண்டாம். தாய் மகளும் சேர்ந்து என் கண்ணை கட்டணும்னு நாயை வீட்டுல விட்டீங்களா? நான் என்ன செத்து போயிட்டனா? அந்த நொண்டி நாய் பாகற்காய் வதக்கலை முழுசா அப்படியே சாப்பிட்டு விட்டதாமா. ஒரு சொட்டு சாம்பார் கூட கீழே சிந்தாமல் வக்கணையா பரிமாறிக்கிட்டு மூடி வச்சுடுத்தா. எவ்வளவு மூளையடியுமா அதுக்கு! அம்மாடி, யாராவது கேட்டா வழிச்சுக்கிட்டு சிரிக்க போறாங்க. பொறுக்க முடியாமல் ரோஜா சொல்லிவிட்டாள். மன்னிச்சிடு மாமி, பசி தாங்காமல் நான் தான் சாப்பிட்டேன். நீயா? நீ சாப்பிட்டால் மட்டும் எவ்வளவு சாப்பிடுவாய்? இருந்தாலும் உன் வயிற்றை தொட்டு பார்க்கிறேன். அருகில் வந்து ரோஜாவின் வயிற்றை தடவி பார்த்தவள், எதுக்கு பொய் சொல்ற? உனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாதுன்னும் வேணும்னா என்ன கேட்டுட்டு சாப்பிடுவேன்னும் எனக்கு தெரியாதா? காலையிலேயே சாப்பிட மாமான்னா வரமாட்டேன்னு சொன்ன மகாராணி தானே உன் அம்மா. ஆமாம், இதுவும் நல்ல உபாயம்தான். நான் போடுறதை விட இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுவதே மேல். மற்றவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காமல் கொட்டிக்கலாம். வெளியில் மட்டும் உபவாசம் இருப்பது போல நடிக்கலாம். நர நரவென்ற பற்களை அரைத்து கொண்டே, சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க
என்று கையை நீட்டி முழக்கிவிட்டு போனாள். ஜுரத்தால் காலையில் இருந்து நினைவு நீச்சி இல்லாமல் படுத்து கிடந்த சாவித்ரி எதிர்பாராமல் வந்த இந்த குற்றச்சாட்டை தாழ முடியாதவளாய் விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். ரோஜா அவள் அருகில் வந்து தோளில் கையை பதிந்து தாழ்ந்த குரலில் சொன்னாள், அம்மா அழாத, செந்து வந்திருந்தான், பசிக்கிறதுன்னு சொன்னபோது நான் தான் சாப்பாடு போட்டு அனுப்பினேன். அத்தனை அழுகையிலும் சாவித்ரி மகன் பெயரை கேட்டதும் மகுடி இசை கேட்ட பாம்பு போல தலையை உயர்த்தி பார்த்தாள். ரோஜா சொன்னது முதலில் புரியவில்லை. ரோஜா தாழ்ந்த குரலில் நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். அவன் தப்பித்து கொண்டு விட்டானா என்று சாவித்திரி கேட்டாள். ஆமம்மா. ஐயோ ரோஜா, ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டிருக்க கூடாதா? கண்ணார பார்த்திருப்பேனே. போகட்டும், எங்க இருந்தா என்ன? அவனுக்கு எங்க நல்லா இருக்கோ அங்க இருக்க சொல்லு. உங்க இருவரையும் நான் திட்டவே மாட்டேன். என் குழந்தைகள் வைரம் போன்றவர்கள். அவர்களுடைய மதிப்பை இந்த உலகிற்கு சரியாக காட்ட தெரியாத இயலாமை என்னுடையதுதான். 20 வருடங்களுக்கு முன் யாராவது என் கையை பார்த்து என் எதிர்காலம் இவ்வளவு கேவலமாய் இருக்கும்னு சொல்லி இருந்தால் அன்னைக்கே நெஞ்சு வெடித்து செத்திருப்பேன். உங்கள் இருவரையும் கொன்னு போட்டிருப்பேன். நடந்து போனதை பற்றி இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அம்மா என்று மென்மையாக சொன்னாள் ரோஜா. மனிதனிடம் நல்லதனம் இருக்கும் என்று நம்பி வாழ்க்கையை வீணாக்கி கொண்ட அறிவிலி நான். குழந்தைகளின் எதிர்காலத்தை என் கையாலேயே நாசமாக்கி விட்டேன். என்னை போல துரதிர்ஷ்டம் பிடிச்சவங்க இந்த உலகில் யாருமே இருக்க கூடாது ரோஜா. வாழ்க்கையில் நலிந்து போனவர்கள் கடைசியாக கடவுளிடம் வேண்டிக் கொள்வது அதுதாம்மா, வெறுமை நிறைந்த குரலில் சொன்னாள் ரோஜா. அனந்த், அனந்த்! கீழிருந்து விஜயின் குரல் காட்டு கத்தலாய் கேட்டது. உடலில் சுற்றிய டவலுடன் தலையில் எண்ணெய் தடவியவாறே பாட்டு ஒன்றை முணுமுணுத்து கொண்டு குளிக்கப் போன அனந்த் சட்டென்று நின்று விட்டான். அனந்த்! கிடுகிடுவென்று படி ஏறி மேலே வந்து கொண்டிருந்த விஜயின் குரல் இடி முழக்கம் போல ஒலித்தது. என்னாச்சு? இப்பொழுதுதானே விஜய் நீட்டாக ட்ரெஸ் செய்து கொண்டு கருப்பு கோட்டை கையில் எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு கிளம்பினான். போகும் முன், அனந்த், இன்று மாலை எங்க கிளப்பில் விஜயா யாதவ் பாடப்போகிறாள், நீ வரையா என்று கிண்டல் துணிக்கு கேட்டான். அனந்த் முன்னொரு காலத்தில் வழிபட்ட தேவதைகளில் விஜயா யாதவ் ஒருத்தி. விஜய் அவ்விருவரின் நட்பை ஆரம்ப நிலையிலேயே துண்டித்து விட்டான். விஜய் என்ன சொன்னானோ தெரியவில்லை. அந்த பெண் திடீரென்று அனந்திடம் ஊதாசீனமாய் பழகினாள். மற்றவர்களிடம் இவனை பற்றி மதிப்பு குறைவாய் பேசியது தெரிந்ததும் அனந்த் வேதனையில் துடித்து போனான். அந்த வேதனையில் இருந்து தன்னால் மீளவே முடியாது என்று எண்ணினான். அந்த 2 நாட்களில்தான் ரோஜாவின் அறிமுகம் கிடைத்தது. ரோஜாவின் நட்பு கிடைத்ததிலிருந்து இன்று வரை அனந்துக்கு விஜயா யாதவ் பற்றி தான் வேதனைப்பட்டதை நினைத்தால் அர்த்தம் இல்லாததாக தோன்றும். அதனால் தான் இன்று கிளப்புக்கு விஜய் அழைத்த போது, தேங்க்ஸ், அவளோட பாட்டு அவ்வளவு பிரமாதமாய் இருக்காது என்பது என் உத்தேசம் என்றான். விஜய் சிரித்துவிட்டு கிளம்பினான். அனந்த் குளிக்க பாத்ரூமில் நுழைய போகும் சமயம் விஜயின் குரல் வீடே அதிரும்படி கேட்டது. ஓட்டமும் நடையுமாக மாடிக்கு வந்த விஜய் உள்ளே வந்தான். கண்ணாடி முன் நின்ற அனந்த் தனக்கு பின்னால் விஜயின் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தவன் திடுக்கிட்டான். விஜய் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல் உக்கிரமாய் நின்றிருந்தான். அவன் கண்கள் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அனந்த்! என்ன? தடுமாறிக்கொண்டே விஜய் பக்கம் திரும்பினான் அனந்த். அவன் கேள்விக்கு பதிலாக தன் கையில் இருந்த கவரை அனந்த் மேல் வீசி எறிந்தான் விஜய். தன் மேல் பட்டு கீழே விழப்போன கவரை அனந்த் பற்றி கொண்டான். அதில் இருந்த கடிதங்களை எடுத்து பார்த்தான். அதில் 3 தாள்கள் இருந்தன. அதை பார்த்ததும் அனந்தின் முகம் மலர்ந்தது. ரோஜாவும் தானும் எழுதிய கடிதங்களை விடுத்து 3வது கடிதத்தை படித்தான். அது மெலட்டூர் ராஜகோபாலன் எழுதியது. கடிதம் சுருக்கமாய் சொல்ல வேண்டியதை நேராய் சொல்வது போல் இருந்தது. விஜய்குமார் அவர்களுக்கு
வணக்கம். சமீபத்தில் எனக்கு வந்த கடிதங்களை இணைத்து அனுப்புகிறேன். இந்த கடிதங்கள் வந்ததுமே நானும் என் மச்சினனும் சென்னை வந்தோம். நீங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்ததால் எங்களால் உங்களை சந்திக்க முடியவில்லை. உங்க தம்பியிடமே கடிதங்களை காண்பித்தோம். ரொம்ப நல்ல பையன். தான் செய்ததை உடனே ஒப்புக்கொண்டு விட்டான். மேலும் அவன் சரோஜா என்ற அந்த பெண்ணுடன் சினிமா, பீச் என்று சுற்றியதை எங்கள் கண்களாலேயே பார்த்துவிட்டோம். இனி இது பற்றி பேச்சுவார்த்தை அனாவசியம். என் மகளுக்கு உறவிலேயே ஒரு வரனை பார்த்து நிச்சயம் செய்துவிட்டோம். நல்ல வேளையாக கையை சுட்டுக் கொள்வதற்கு முன் தப்பித்து கொண்டு விட்டோம். இந்த புண்ணியம் சரோஜா என்ற அந்த பெண்ணைத்தான் சேரும். இனி நமக்கிடையே கடித போக்குவரத்து தேவையற்றது. இதுதான் என் கடைசி கடிதம். இப்படிக்கு மெலட்டூர் ராஜகோபாலன். பின் குறிப்பு: உங்கள் தம்பி விரும்பிய விதமாய் அந்த பெண்ணுடன் அவன் திருமணம் முடிப்பது உங்களது கடமை. உங்கள் தம்பியிடம் பேசிய போது அவன் எவ்வளவு வேதனைப்படுகிறான் என்றும் வேறு வழியில்லாமல் உங்கள் வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்படுகிறான் என்பதையும் புரிந்து கொண்டோம். கடிதத்தை படித்து முடித்ததும் அனந்த் முகத்தில் மகிழ்ச்சி நாட்டியமாடத் தொடங்கிற்று. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் மென்மையாய் தலை குனிந்து கொண்டான். போட்ட திட்டம் நல்லபடியாய் நிறைவேறி அமோக வெற்றி கிடைத்ததில் அவன் இதயம் மகிழ்ச்சியில் பொங்கியது. சட்டென்று விஜய் இங்கிருந்து போய்விட்டால் தேவலை என்ற எண்ணம் வர உதட்டை கடித்து கொண்டு கீழ் நோக்கிய பார்வையுடன் அப்படியே நின்றிருந்தான். விஜய் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான். அவனுக்கு நேர்ந்த அவமானம் சகிக்க முடியாதது. கையில் இருந்த கோட்டை கட்டில் மீது வீசி எறிந்துவிட்டு, சரியா படிச்சியா என்றான். படிச்சேன். அனந்தை நேராக பார்த்து கொண்டே கேட்டான் விஜய். எப்போது வந்தார் அவர்? 4 நாட்களுக்கு முன்பு. என்னிடம் சொல்லவே இல்லையே. அவரே சொல்லுவார் என்று நினைத்தேன். பாவம் ராஜகோபாலன் விஜயை நேரில் சந்தித்து சூடாக 4 வார்த்தை கேட்டு விடத்தான் முயன்றார். ஆனால் அனந்த் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் செய்துவிட்டான். விஜய் வீட்டில் இல்லாத நேரம் அவன் இருப்பதாகவும், கோர்ட்டில் கேஸ் இல்லாத சமயம் ஹை கோர்ட்டில் இருப்பான் என்றும் சொல்லி அவரை அலை கழிக்க வைத்து விட்டான். கடைசியில் எரிச்சல் அடைந்த ராஜகோபாலன் ஊருக்கு போய்விட்டார். அனந்த் ரயில் நிலையம் வரையில் சென்று ரயில் ஏற்றி விட்டுத்தான் வந்தான். விஜய் நேராக விஷயத்துக்கு வந்தான். இந்த சரோஜா யாரு? என் சிநேகிதி. புது பறவையா? அனந்த் பதில் பேசவில்லை. உங்கள் இருவருக்கும் எத்தனை நாளாய் பழக்கம்? குறுக்கு விசாரணை தொடங்கினான் விஜய். கிட்டத்தட்ட 1 வருடமாய். 1 வருடமாகவா? நம்ப முடியாமல் வியப்புடன் நோக்கினான். ஆமாம். சற்று நேரம் அறையில் மௌனம் நிலவியது. விஜய் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு ஜன்னல் கதவில் சாய்ந்து கொண்டு அனந்தையே கவனமாய் பரிசீலித்தான். அவன் பார்வை தம்பியை எடை போட்டு கொண்டிருந்தது. அனந்த் சொல்வது நிஜந்தானா? 1 வருஷமாய் பழக்கம் இருக்கும் சரோஜாவை பற்றிய பேச்சு தவறி போய் கூட வந்ததில்லையே. திடீரென்று விஜய் நிதானமாய் மென்மையான குரலில் கேட்டான். நீ அந்த பெண்ணுடன் சேர்ந்து ராஜகோபாலனுக்கு என் மீது பொய் குற்றம் சாட்டி கடிதம் எழுதிய நோக்கம் என்ன? எனக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று உனக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான். என்னிடம் நேராக சொல்லியிருக்கலாமே. நீ கேட்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. கேட்கிற வரைக்கும் சொல்லலாமே. அதற்கு தேவையான நேரம் உனக்கும் விளக்கி சொல்லும் பொறுமை எனக்கும் கிடையாது என்று நன்றாக தெரிந்திருப்பதால். சரி, இத்தனைக்கும் காரணமான இந்த சரோஜா யாரு? சொன்னேனே, என் சிநேகிதி. நட்பை மிஞ்சிய உறவு எங்களுக்கிடையே இருக்கு என்பதற்கு அந்த கடிதங்களே சாட்சி. நான் கேட்டது உங்களுக்கிடையே இருக்கும் உறவை பற்றி இல்லை. அந்த பெண் யாரு? குடும்பம் எப்படி? அனந்த் பதில் சொல்லவில்லை. என்ன படித்திருக்கிறாள்? கிளாஸ்மேட்டாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் கேட்டான். படிக்கவில்லையா? பின்னே பணக்கார வீட்டு பெண்ணா? பார்ட்டியில் பிக்னிக்கில் அறிமுகமாக இருக்கலாம் என்ற எண்ணம் வந்தது விஜய்க்கு. இல்லை. அவளுடைய அப்பா என்னவாக இருக்கிறார்? எனக்கு தெரியாது. வீடு எங்கே? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அண்ணன் தம்பி இருவரும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொண்டார்கள். ஏன்? வியப்புடன் கேட்டான் விஜய்.
நீ ஏதேனும் சொல்லி அந்த பெண்ணோட மனதை கலைத்து விடுவாய். உன்னை எனக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு மன உறுதி இல்லாதவளா உன் சிநேகிதி என்று எகத்தாளமாய் கேட்டான் விஜய். அனந்த் மௌனமாயிருந்து விட்டான். விஜய் பக்கம் பார்க்க விருப்பமில்லாதவன் போல திரும்பி கண்ணாடியில் பார்த்து கொண்டே தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்ளத் தொடங்கினான். விஜய் வாட்சை பார்த்து கொண்டான். கோர்ட்டுக்கு நேரமாகிவிட்டது. திடமான குரலில் சொன்னான், மரியாதையா இன்றைக்கோ நாளைக்கோ அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்து. அவளோட குடும்ப விஷயங்களை பிறகு நானே சுயமாய் தெரிஞ்சுக்கிறேன். விஜய், இந்த விஷயத்தில் மட்டும் என்னை மன்னித்து விடு. நீ சொல்வது போல என்னால் செய்ய முடியாது. என் போக்கில் என்னை விட்டுவிடு. உனக்கு புண்ணியமாக போகும். நீ வெறும் அனந்தாக இருந்திருந்தால் அப்படியே விட்டிருப்பேன். ஆனால் உனக்கு பின்னால் 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அதிலிருந்து வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் ஆகும். அது ஒழுங்காய் உனக்கு பயன்படும்படி பார்க்கும் பொறுப்பு என் மீது இருக்கு. ஆனாலும் அனு, வர வர கழுத்தில் கட்டப்பட்ட பாறாங்கல் போல் நீ நடந்து கொள்கிறாய். என்னுடைய மூளையில் 3/4 பங்கு உனக்காகத்தான் செலவு செய்கிறேன். கூடிய சீக்கிரம் என்னை போல் பொறுப்பாய் உன்னை கவனித்துக் கொள்ளும் பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். கல்யாணம் செய்து கொள்ள நான் தயார்தான். ஆனால் நீ பார்த்த பெண்ணை மட்டும் இல்லை. போகட்டும், உனக்கு எந்த மாதிரி பெண் வேணுமோ சொல்லு. எனக்கு வேண்டிய பெண்ணை நானே பார்த்து வச்சுட்டேன். யாரு, இந்த சரோஜாதானா? விஜய், நான் மிகவும் விரும்பும் நபரை பற்றி நீ இப்படி எகத்தாளமாக பேசுவது மரியாதை இல்லை. என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அடடா, விரும்பும் என்ற வார்த்தையை உன் வாயால் இப்பத்தானே கேட்கிறேன். சற்று முன் சிநேகிதி என்றாய். சிநேகம் என்றால் சாதாரண நட்பு என்று எண்ணிவிட்டேன். விஜய், அவ்வளவு விருப்பம் ஏற்பட அந்த பெண்ணிடம் அப்படி என்னதான் இருக்கு? ரொம்ப நல்லவள். இந்த உலகில் இதுவரை நல்லவர்கள் அல்லாதோர் யாராவது உனக்கு தென்பட்டிருக்காங்களா? ரொம்ப புத்திசாலி. அந்த விஷயத்தை நானும் ஒப்புக்கிறேன். எவ்வளவு புத்திசாலி என்றால், தன்னை பற்றிய விவரங்கள் துளி கூட உனக்கு தெரியாமல் கல்யாணம் வரை உன்னை இழுத்து கொண்டு வருவாள். அந்த வனஜாவும் இப்படித்தானே? நல்லவள் நல்லவள் என்று புகழ்ந்து கொண்டே காதலிப்பதாய் கனவுகள் கண்டு புதை குழியில் இறங்கிவிட்டாய். அதிலிருந்து உன்னை மீட்பதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? பாராட்டு கிடைக்காத உழைப்பு. இதே வேறு யாராவது இருந்தால் என்னிடம் எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா? என் பேச்சுக்கு மதிப்பும் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீ ரொம்ப நன்றி இல்லாதவன்டா. அனந்தின் முகம் சிவந்து விட்டது. தலையை உயர்த்தி விஜய் பக்கம் பார்த்தான். அந்த பார்வையில் நன்றியும் பணிவும் தத்தளித்து கொண்டிருந்தன. விஜய், உன் உபகாரத்தை நான் இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். விஜய் ஏமாற்றமடைந்தவனாய், நீ சொல்றது எப்படி இருக்கு என்றால், அப்போது அந்த வனஜாவிடமிருந்து உன்னை காப்பாற்றி இருக்காவிட்டால் இப்போது இந்த சரோஜா கிடைத்திருக்க மாட்டாள். அதற்கு நன்றி தெரிவிப்பது போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. சொன்ன பிறகு நாக்கை கடித்து கொண்டான் அனந்த். அதுதான் தன்னுடைய எண்ணமாக இருந்தாலும் வெளியில் வேறு விதமாய் சொல்லி இருக்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் நீ அந்த பாடத்தை மறந்துவிட்டு மறுபடியும் ஒரு பெண்ணின் வலையில் விழுந்து விட்டாய் என்றால் உன் புத்திசாலித்தனத்தின் மீது எனக்கு நம்பிக்கை குறைகிறது அனு. இல்லை விஜய், இந்த தடவை நீ என் பேச்சை நம்பு. அந்த சூழ்நிலை வேறு, இந்த பரிச்சயம் வேறு. அப்போது நான் ஒரு மனிதனே இல்லைன்னு தோன்றுகிறது. ரோஜா ரொம்ப நல்லவள் விஜய். அவளுக்கு என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். உன்னை யாருக்குத்தான் பிடிக்காது அனு? இளகிய மனம் படைத்தவன், நிறைய சொத்து இருப்பவன், எல்லோரும் உன்னிடம் நெருக்கமாய் இருக்கணும்னு ஆசைப்படுவதில் வியப்பேதும் இல்லை. அதற்காக உன் மீது அபிமானம் வைத்திருப்பது போல் நடிப்பார்கள். அதற்குத்தான் உன்னை கவனமாய் இருக்க சொல்லி அடிக்கடி எச்சரித்து கொண்டிருக்கிறேன். 1 வருஷமாய் நீ அந்த பெண்ணுடன் சுற்றி கொண்டு நட்பை வளர்த்து வந்த போதும் எனக்கு தெரியாமல் இருக்கு என்றால் அது உன் புத்திசாலித்தனம் இல்லை என்றும் அந்த பெண்ணோடதுதான் என்றும் தெரிகிறது. அனந்த், உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அந்த பெண்ணை பார்த்தே தீருவேன். பிறகு உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ரோஜாவை கல்யாணம் செய்துக்கத்தான் போகிறேன். என்றும் இல்லாத விதமாய் அனந்திடம் தென்பட்ட இந்த துணிச்சலை கண்டு விஜய் வியப்படைந்தான்.
ரொம்ப நேரம் தம்பியை பார்த்து கொண்டே நின்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.